வள்ளி வந்து குறி சொல்றவங்க தான். நான் கொஞ்சம் ஜாதகம் படிச்சு 2 விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எந்த கோயிலுக்கு போங்க, போகும்போது யாருக்காவது தானம் பண்ணுங்க, திரும்பி வரும்போது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டால் யாரும் காசு கொடுக்காதீங்க. ஐயா ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க, ஒரு டீ தண்ணி வாங்கி கொடுங்க, காசு கொடுங்க. தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் செஞ்ச தர்மம் பூரா அவங்களுக்கு போயிடும். நீங்க வந்து என்னது பாவாளி ஆகிங்க, அதனால கொடுக்காதீங்க. அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தான் நேராக வீட்டுக்கு தான் வரணும். மாமன் வீட்டுக்கு போனால் மச்சா வீட்டு போனால் போகக்கூடாது. இன்னொரு விஷயம், இப்போ யாருக்கா ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தா, உங்க வீட்டில் யாருக்கா பேரன் பேத்தி மக மருமாமை யாருக்கா ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தா எங்கேயும் மனத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒரே ஒரு இடம் இருக்கு, திருச்சி பார்த்து திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் பக்கத்தில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, சிறுகுனூர் பிரிவு. அங்கே கொண்டு உங்க தோசை உள்ள ஜாதகத்தை வச்சிங்கன்னா ஜாதக தாக்கம் கொஞ்சம் குறையும். அங்கே பிரம்மன் கோவில் இருக்கு, 3000 வருஷமா தவம் இருந்தா பிரம்மன் கோவில் இருக்கு. அங்கே கொண்டு வச்சு சந்தனத்தை ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, சந்தனத்தை ஜாதகம் தெளிச்சிருப்பாங்க, ஜாதக தாக்கம் கொஞ்சம் குறையும். யாருக்காவது ராகுக்கு எது தோஷம் இருந்துச்சுன்னா, ராகுக்கு எது தோஷம் இருந்து நம்மளால கல்யாணம் ஆகிறதா கும்பாபிஷேகம் பண்றாங்கல்ல, அப்ப வந்து கருடன் சுத்துவார்ல, அங்க போய் நின்று அந்த நிழல் உங்க மேல விழுந்த மாதிரி பட்டுக்கோங்க. குண்டுமணி கண்ணழகா, கோதண்ட மூக்கழகா, சங்கு கடத்துல கண்டியம் தர்ஷனம் போட்டி மற்றது சொன்னீங்கன்னா ராகு கொஞ்சம் குறையும். அது மாதிரி வீட்டுல ஏதோ நடமாடுற மாதிரியே இருக்கு, செய்வனெல்லாம் இருக்கு, பேய் பிசாசுக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்கு, கண்டிஸ்டியா இருக்கு, வீட்டுல பிரச்சனை நடக்குது, படிச்ச பிள்ளை படிக்க மாட்டேங்குது, வேலை போயிடுச்சு அப்படின்னா நீங்களே பரிகாரம் பண்ணிக்கோங்க. செய்வனெல்லாம் இருக்கு. ஒன்றும் இல்லை, யானை நடந்தவன எழுதி கூட வாங்கிக்கோங்க. யானை நடந்தவன கால் தடுத்து மண்ணு, எருது மாடு நடந்தவன கால் தடுத்து மண்ணு, நண்டு வளையோட மண்ணு, பூமியில் உள்ள புற்றுமண், நீர் உள்ள குளத்து மண் 5 மணி எடுத்து ஒன்னா பிசைஞ்சு ஒரு பெட்டி செஞ்சு அதுல 9 குழி அமைச்சு நவதானி நவரத்னம் கடையில் வைக்கிறத வாங்கி போட்டு வீட்டு மாடி ஈசானி கூட ஆழமா பதிச்சு 40